முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நெறிக்கட்டியும் எடுத்துருவாங்க. லேட் காம்ப்ளிகேஷன் என்னன்னா, கை வீக்கம். அதாவது லிம்ஃபெடிமான்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம மார்பு எடுத்துட்டா வேற ஆப்ஷன் என்ன? நம்ம எதுவுமே பண்ண முடியாதா? டைப் 2 ஆன்கோபிளாஸ்டி பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு புது மார்பு மாரியே ரெடி ஆயிரும். மாஸ்டெக்டமி பண்ணா கூட நமக்கு வெளிய தெரியாம சோஷியல் ஸ்டிக்மா இல்லாம இருக்கலாம். இப்போ நெறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் எந்த மார்புல நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மார்பு 2மே ஈக்குவலா இருக்கும். வணக்கம். நான் டாக்டர் சுனிதா ஜெயராணி. புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். தோழியோட ஒரு பார்ட் ஆஃப் டீம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரஸ்ட் கேன்சர்னா என்ன? அதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னன்னு பார்க்க போறோம். பிரஸ்ட் கேன்சர்னா ஒண்ணும் இல்ல. ஒரு மார்பக இடத்துல வர ஒரு புற்றுநோய். ஸோ இது வந்து நெறைய ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1 டூ ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்கு. ஸ்டேஜ் 1ன்றது ஒரு ஆரம்ப நிலையில இருக்கிறது. ஸ்டேஜ் 2னா வந்து ஆரம்பத்த விட கொஞ்சம் பெருசாகிறது. ஸ்டேஜ் 3னா வந்து அக்குல்ல உள்ள நெறிக்கட்டிக்கலாம் பரவுறது. ஸ்டேஜ் 4னா வந்து உடம்புல மத்த பார்ட்ஸ்ல வந்து பரவுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லங்கு, லிவர், போன் அந்த மாரி மித்த இடத்துல பரவுறது. ஸோ இதுல ஒரு ஸ்டேஜுக்கும் நமக்கு வேற வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ ஸ்டேஜ் 1, 2, 3 வரைக்குமே நம்ம வந்து சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரபி 3 ட்ரீட்மெண்ட்டுமே இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு மெயின்லி சர்ஜரி பத்தி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ சர்ஜரியில நெறைய டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி இருக்கு. ஒண்ணு வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி, அதாவது மார்பு காப்பாத்துறது. இன்னொன்னு வந்து மாஸ்டெக்டமி. அப்படின்னா ஃபுல் மார்ப எடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆரம்ப நிலைமையிலே நீங்க வந்துட்டீங்க அப்படி ரொம்ப கட்டி சின்னதா தான் இருக்குன்னா, நம்ம அந்த கட்டி அதோட சேர்த்து 1 சென்டிமீட்டர் ஆஃப் த நார்மல் பிரஸ்ட் டிஷ்யூ வந்து எடுப்போம். அந்த மாரி எடுத்ததுக்கப்புறம் சப்போஸ் உங்களோட மார்பு வந்து சின்னதா இருக்கு. ஆனா நம்ம அந்த 1 சென்டிமீட்டரோட எடுக்கும்போது, சில டைம் என்ன ஆகும்னா, ஒரு மார்பு அடுத்த மார்போட பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சைஸ் டிஃபரன்ஸோ, ஒரு டிஃபெக்ட் இருக்க மாரி இருக்கும். சப்போஸ் அந்த மாரி இருந்தா கூட, நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, ஆன்கோபிளாஸ்டின்னு நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஆன்கோபிளாஸ்டினா மேஜரா காம்ப்ளிகேஷன் அந்த மாரி எதுவும் வராது. உடம்புல பக்கத்துல இருக்க சதைய வந்து ரொட்டேட் பண்ணி வைப்போம். அது மாரி நெறைய ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி நம்ம ஆன்கோபிளாஸ்டி பண்ணிட்டோம்னா, 2 மார்புமே பார்க்கறதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒன்லி திங் நம்ம ஆப்ரேஷன் பண்ண தழும்பு மட்டும் தான் இருக்கும். நெறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் எந்த மார்புல நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மார்பு 2மே ஈக்குவலா இருக்கும். இதுதான் நம்ம வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பிளஸ் ஆன்கோபிளாஸ்டிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது மட்டும் இல்லாம, நம்ம எப்பவுமே ஒரு மார்பு சர்ஜரி பண்ணோம்னா, அக்குல்ல உள்ள நெறிக்கட்டி வந்து நம்ம பார்க்கணும். அதாவது கேன்சர் வந்து அந்த அக்குல்ல உள்ள நெறிக்கட்டிக்கு பரவியிருக்கான்னு. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்துட்டோம் அப்படின்னா, முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நெறிக்கட்டியும் எடுத்துருவாங்க. ஸோ எல்லா நெறிக்கட்டியும் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, லேட் காம்ப்ளிகேஷன் என்னன்னா, கை வீக்கம். அதாவது லிம்ஃபெடிமான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் டெக்னிக் வந்தனால, அந்த மாரி பண்ணாம, நம்ம ஒரு டை மாரி இன்ஜெக்ட் பண்ணி, அதுல எந்த நெறிக்கட்டிலாம் அந்த டை அப்டேக் இருக்கோ, அத மட்டும் எடுத்து, நம்ம உடனே லேபுக்கு சென்ட் பண்ணி, அந்த நெறிக்கட்டியில பாசிட்டிவா, நெகட்டிவான்னு பார்ப்போம். அதுக்கு பேரு வந்து சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி பிளஸ் ஃப்ரோசன் செக்ஷன். ஸோ இது வந்து நல்லா அட்வான்ஸ்டா இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் அவைலபிளா இருக்கும். ஏன்னா, இம்மீடியட்டா வந்து நீங்க மயக்கத்துல இருக்கும்போதே, பெத்தாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் குடுத்துருவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா நெறிக்கட்டியும் எடுக்க தேவையில்ல. ஸோ அதோட டிலேட் காம்ப்ளிகேஷன் லிம்ஃபெடிமா எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பிளஸ் ஆன்கோபிளாஸ்டி பிளஸ் சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சர்ஜரி பார்த்தீங்கன்னா, மாஸ்டெக்டமி. மாஸ்டெக்டமி எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேள கட்டி உங்களுக்கு ரொம்ப பெருசா இருந்தது ஆரம்பத்துல. நம்ம கீமோ குடுத்துமே நெறைய இடத்துல இருந்தது. அதாவது மல்டிஃபோக்கல் டியூமர்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குவாட்ரண்ட்ல இல்லாம நெறைய குவாட்ரண்ட்ல இருந்தது. நம்மளால மார்பு காப்பாத்துற ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு சிட்யூவேஷன்ல தான் நம்ம மார்பே எடுப்போம். ஸோ மார்பே எடுக்கும்போது சேம் திங் நம்ம நெறிக்கட்டியும் எடுப்போம். ஸோ நான் என்னன்னா நம்ம மார்பு எடுத்துட்டா வேற ஆப்ஷன் என்ன? நம்ம எதுவுமே பண்ண முடியாதான்னு கிடையாது. ஸோ இதுக்கும் வந்து டைப் 2 ஆன்கோபிளாஸ்டின்னு பண்ணுவோம். அப்டின்னா என்னன்னா, நம்ம வந்து மோஸ்ட் காமனா பண்றது வந்து லாட்டிஸ்மஸ் டார்சே ஃப்ளாப். அதாவது முதுகோட பின்பகுதியிலருந்து சதை எடுத்து ரொட்டேட் பண்ணி முன்னாடி வைக்கிறது. ஸோ அதோட காஸ்மெட்டிக் அவுட்கமும் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஸோ
ஸோ நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுத்துட்டா கூட என்ன பண்றது? அப்படின்ற வரி தேவ கிடையாது. ஸோ சில பேர் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா எனக்கு சிம்பிள் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ வந்து நம்ம இன்னர் போடுற மாரி ப்ராலயே வந்து உள்ள ப்ராஸ்தெட்டிக் வைக்கிற மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இன்னொரு சைஸ் மார்ப வந்து மெஷர் பண்ணிட்டு, அதுக்கு ஈக்குவலா ரைட் பிரஸ்ட் மாரியே ஒரு ப்ராஸ்தெசிஸ் குடுப்பாங்க. அது வந்து நீங்க ப்ராக்குள்ள வச்சுட்டு சாரி கட்டிட்டீங்கன்னா வெளிய தெரியாது. ஸோ இருக்கறதுலே ஈஸியான ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. சப்போஸ் இதன் மாரிலாம் கஷ்டம் அப்டின்னா, நம்ம வந்து அந்த டைப் 2 ஆன்கோபிளாஸ்டி பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு புது மார்பு மாரியே ரெடி ஆயிரும். ஸோ மாஸ்டெக்டமி பண்ணா கூட நமக்கு வெளிய தெரியாம, சோஷியல் ஸ்டிக்மா இல்லாம இருக்கலாம். இப்போ நான் வந்து சர்ஜரிலாம் முடிச்சுட்டேன் அப்டின்னா, எப்பயுமே ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கீமோ, ரேடியேஷன் அது வந்து பேஷண்ட் டூ பேஷண்ட் நம்ம பேசிஸ்ல தான் குடுப்போம். எல்லாருக்குமே கீமோவோ, எல்லாருக்குமே ரேடியேஷன் அந்த மாரி நம்ம குடுக்குறது கிடையாது. ஸோ இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து நான் எப்படி ஃபாலோ பண்றது? எனக்கு கேன்சர் திருப்பி வருமா? வராதான்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து கேன்சர்ல நெறைய டைப் இருக்கு. ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து நம்ம டேப்லெட் குடுப்போம். ஸோ அந்த டேப்லெட்ட வந்து அவங்க கன்டினியூஸா ஒரு 7 டூ 10 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கிற மாரி இருக்கும். எதுனா அது ஃபியூச்சர் கேன்சர பிரிவென்ட் பண்ணும். சப்போஸ் ஹார்மோன் நெகட்டிவ் டியூமருக்கு அந்த மாரி ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண சொல்லுவோம்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் எவ்ரி 3 மந்த்ஸ் வரணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் வரணும். 5 இயர்ஸ் வந்து டிசீஸ் ஃப்ரீயா இருந்துட்டீங்க அப்டின்னா, கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வர சொல்லுவோம். ஸோ நீங்க இந்த மாரி நடுவுல செக்கப் வரும்போது, நாங்க பார்த்துட்டு எப்பலாம் உங்களுக்கு மேமோகிராம் வேணும், எப்பலாம் பெட் ஸ்கேன் வேணும்னு உங்கள அசஸ் பண்ணிட்டு சொல்லுவோம். ஸோ கேன்சர் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆனோனே அவ்வளோதான் அந்த மாரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா ரெகுலர் ஃபாலோ அப் வரணும். நம்ம என்ன ஸ்கேன், டெஸ்ட் எது சஜெஸ்ட் பண்றோமோ, அது கண்டிப்பா வந்து எடுக்கணும். ஸோ இந்த ஃபாலோ அப் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு மட்டும் தான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. எந்த இடத்துல உடம்புல கேன்சர் அப்படின்னு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணாலுமே சரி, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ரெகுலர் ஃபாலோ அப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.